எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். சனிக்கிழமை 3/5/2025 மே மாதம், உத்தராயணம், ஸ்ரீ விசுவாசு வருடம், சித்திரை மாதம் 20ஆம் நாள், சஷ்டி திதி வளர்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:10 முதல் 1:10 வரை. இரவு கௌரி நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை. இன்றைய நாளுக்கான ராகு காலம் காலை 9 முதல் 10:10 வரை. குளிகை 6 முதல் 7:10 வரை. யமகண்டம் 1:10 முதல் 3 வரை. இன்றைய திதி மதியம் 2 வரை சஷ்டி, பின்பு சஷ்டமி திதி. இன்றைய யோகம் சூலம். இன்றைய கரணம் 2 வரை தைத்துலாம், பின்பு கரசை. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், சந்திராசு நட்சத்திரம் கேட்டை. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் ராகு, சனி, சுக்கிரன், புதன். சனிக்கிழமை தோறும் என்ன செய்யலாம்? நீண்ட நாட்களாக இந்த நாளுக்கான தினப்பலன்களில் இன்னந்த நாட்களில் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கொண்டு வருவோம். இதை பயன்படுத்தி வெற்றி கண்டவர்களும் தனியலையில் வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறீர்கள். அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வேன். இந்த சனிக்கிழமைகளில் சஷ்டி திதி, முருகனை திதியும் சனிக்கிழமை சேர்ந்து வருகின்ற நாட்களில் காலை வேளைகளில் 6 to 7:30 வரை குளிகை நேரம். சனிக்கிழமைகளில் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று தங்களால் இயன்ற அபிஷேக பொருட்கள் வாங்கி தந்து வந்தால், கந்தனுக்கு அபிஷேகம் செய்தால் கருணை மழை பொழிவான் புரியுதுங்களா? அந்த கருணை கடலுக்கு தண்டிக்க தெரியவே தெரியாது. முருகப்பெருமானுக்கு எல்லா அவதாரமும் எதிரியை வீழ்த்தியதாகத்தான் இருக்கிறது. கந்தனின் அவதாரம் மட்டுமே எதிரியை அரவணைத்து கொண்டதாகத்தான் இருக்குது. திருத்தியவராக புரியுதுங்களா? தண்டனையே திருத்தி வழங்கியவர், அன்பு பாராட்டக்கூடிய ஒரே தெய்வம். அதனால இந்த சஷ்டி திதியில செய்து பலனடையுங்கள். கடன் தீரும், திருமணம் கைகூடும், வம்பு வழக்குகளிலிருந்து விடைபெறலாம். இது போன்ற ஏகோபித்த நற்பலன்களை கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்: மேன்மை பொருந்திய அச்சமில்லாத மேஷராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்தவரையில் இந்த நாளில் கிரகங்கள் பெரிய மாற்றம் இல்லை. இருந்தாலும் சற்று மன அமைதி நிலையை நாடும். கடுமையான உழைப்பு, கடுமையான போராட்ட களங்களில் இருக்கின்ற மனிதனுக்கு ஏற்படுகின்ற ஒரு சலனம், அது பிரச்சனை இல்லை. இன்றைய நாள் உங்களுக்கு அதை சுட்டி காட்டுகிறது. ராசியில் இருக்கின்ற சூரியன் உடலில் நீர்த்தன்மையை குறைவிப்பான். அதனாலே சோர்வு ஏற்படும். அமைதியான முறையில் நிறைய நீர் அருந்துங்கள். உஷ்ண தாக்கத்திலிருந்து சிறிது விடுபடலாம். உடல்நிலையில் கவனம் தேவை இன்று உங்களுக்கு. சீறி வரும் காளையைப் போல் சிந்தித்து செயலாற்றும் ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரையில் இனி எல்லாம் சுகமே, வெற்றி பெற்று மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். இலக்கை நிர்ணயித்து விட்டால் உங்களை யாரும் வெல்ல முடியாது.
வெளிநாடு யோகம், வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டுக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி வெற்றி பெறலாம். மிதுன ராசி என்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ராசிக்குள் சந்திரன், மனது சுகப்படுகின்ற ஒரு அமைப்பு. தனஸ்தான அதிபதி ராசிக்குள், அப்போது தனம் பொருளாதாரம் தன்னை தேடி வரும், மகிழ்ச்சியும் பேராற்றலும் கிடைக்க பெறும் இந்த நல்ல நாள். கண்ணியமிக்க கடகராசி அன்பர்களே, கடகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல நாள். ஏனெனில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்புணர்வுகள் மாறி மிகுந்த சந்தோஷ உற்சாகத்துடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் எவ்வளவு சிந்தித்து செயல்பட்டாலும் மன உளைச்சல் உங்களை விட்டு செல்வதாக இல்லை. சனியின் பெயர்ச்சி, வருகின்ற கேதுவின் பெயர்ச்சி, இந்த குறித்த பயங்கள் உங்களுக்கு ஏற்படும். சற்று தலை வலி அல்லது தலையாய பிரச்சனை இன்று உண்டு. சற்று கவனமும் எச்சரிக்கையும் இருக்கவும். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்தவரையில் செய்த உதவிக்கு உதவி தேவையில்லை, நற்பெயர் போதும் என்று நினைப்பீர்கள். அந்த பெயரும் தற்சமயம் கிடைக்காது. அதனாலே மனது சற்று சஞ்சலப்படும், கோபக்கனலாக உடல் மாறும். அதனால் அமைதி காத்து நற்பலனை அடைய வேண்டிய நல்ல நாள் இன்று உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் எப்போதும் வெற்றியோடு வாழக்கூடிய ராசிகளில் துலாமும் ஒன்று. சற்று காலதாமதமாக வாழ்க்கை சிக்கல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அமைப்பு உள்ளது. அதனால் சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவையான நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்தவரை இந்த நாள் ஒரு அன்பு மிகுந்த நாள், வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், பரிவு பாசம் பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இன்று உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில் கேளிக்கை கொண்டாட்ட மகிழ்ச்சி, அதை செயல்படுத்தி விட்டது போல ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். நீங்கள் நினைத்தது நடத்தி வைத்ததை போல, அதுபோல வெற்றிகரமான ஒரு அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி என்பர்களே, மகரத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் தங்களுக்கு மிகுந்த ஒரு உற்சாகமான வாழ்க்கையை வாழ்வதற்கு வழிவகை செய்கின்ற ஒரு நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி அல்லது பணியில் கவனமும் எச்சரிக்கையும் இருந்தால் வெற்றி பெறலாம். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் மிகுந்த அன்பு பரிவு பாசங்கள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. தாய் வழியில் நல்ல செய்தி, விட்டு சென்ற பொருட்கள் திரும்ப நமக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.